ஈரானுக்கு எதிரான அதிகளவான தடைகளை விதிக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்ப். நெதர்லாந்திலே தாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும். சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கு பின்னால் மொசாடின் எவ்வாறான திட்டங்கள் உள்ளடங்குகின்றன. லெபனான் மற்றும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள். யெமனுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களும். நேற்றிரவு நெதர்லாந்தின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் விசேட கால்பந்து போட்டி ஒன்று நடைபெற்றிருந்தது. ஆம்ஸ்டர்டாமினுடைய எஜெக்ஸ் கழகத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மக்காபி டெல்-அவீவ் கழகத்திற்கும் இடையிலேயே இந்த கால்பந்து போட்டி நடைபெற்றிருந்தது. இந்த கால்பந்து போட்டியை கண்டு ரசிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் நெதர்லாந்திற்கு விஜயம் செய்திருந்தார்கள். மேலும் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாளர்களும் குறித்த கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து குறித்த கால்பந்து போட்டியை கண்டு ரசிப்பதற்காக சென்றிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களோடு மொசாட் அதிகாரிகளும் சென்றுள்ளார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இவர்களுடைய பாதுகாப்பிற்காகவே மொசாட் அதிகாரிகளும் சென்றிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜெருசலம் போஸ்ட் ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு குறித்த கால்பந்து போட்டியானது நடைபெறுவதற்கு முன்பும் குறித்த கால்பந்து போட்டி நடைபெற்றதற்கு பின்பும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. அத்தோடு இந்த கால்பந்து போட்டியை கண்டு ரசிப்பதற்காக சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் சில கோஷங்களை எழுப்பிய வண்ணமே மைதானத்தை நோக்கி நகர்ந்திருந்தார்கள். காசாவிலே தற்போது எந்த பாடசாலைகளும் இல்லை. ஏனென்றால் காசாவிலே இருக்கக்கூடிய சிறுவர்களும் பிள்ளைகளும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். எங்களுடைய இராணுவம் அரபு மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கான ஆதரவை நாங்கள் முழுமையாக வழங்குவோம் என கோஷங்களை எழுப்பியவாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் குறித்த மைதானத்தை நோக்கி விரைந்தார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். பிறகு கால்பந்து போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஸ்பெயின் நாட்டிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஸ்பெயின் நாட்டிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலியினை செலுத்தாமல் அவர்களை அவமதிக்கும் நோக்கத்தோடு கத்தி கூச்சலிட்டார்கள். ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் முருகல் நிலையானது தொடர்கின்றது. பலஸ்தீனியத்தினை ஒரு தனி தேசமாக ஸ்பெயின் நாடு அங்கீகரித்திருப்பதன் காரணத்தினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அனைத்து விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் முழுமையாக ஸ்பெயின் தடுத்து நிறுத்தி இருப்பதனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராக ஸ்பெயின் நாடானது தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் மைதானத்திலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கான அஞ்சலியையும் செலுத்தவில்லை. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் நடந்து கொண்டதை தொடர்ந்து மைதானத்திலே அதிகமானோர் தங்களுடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு குறித்த போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஏனைய ஆதரவாளர்களும் பார்வையாளர்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான கோஷங்களையும் பதாதைகளையும் எழுப்பியிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பலஸ்தீனிய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்றும் கோஷங்களையும் பதாதைகளையும் எழுப்பியிருந்தார்கள். இவை தொடர்பான புகைப்படங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு இந்த கால்பந்து போட்டியிலே ஆம்ஸ்டர்டாமினுடைய அஜெக்ஸ் கழகமானது 5-0 என்கின்ற அடிப்படையில் வெற்றி பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து படுதோல்வி அடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கோஷங்களை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்டர்டாம் நகரினுடைய வீதிகளில் தொங்கவிடப்பட்டிருந்த பலஸ்தீனிய கொடிகளையும் அவர்கள் கிழித்தெறிந்தார்கள். மேலும் குறித்த பகுதியினூடாக செல்லக்கூடிய முஸ்லிம் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். பலஸ்தீனிய ஆதரவாளர்களுக்கு எதிரான கோஷங்களையும் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டார்கள். மேலும் இவை அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருந்த குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் குழுக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் டாக்ஸி வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டவர்களையும் தேடி தேடி தாக்கினார்கள். மேலும் சிலர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் இருக்கக்கூடிய பணத்தையும் கொள்ளையடித்தார்கள். ஒரு சிலர் கத்தியினால் தாக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதலில் 30க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் 10 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நெதர்லாந்து அரசு அறிவித்துள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர் ஒருவர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் காணாமல் போயிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர் பணைய கைதியாக பிடிக்கப்படவில்லை என்பதனையும் நெதர்லாந்து அரச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பான உண்மையான நிலைமைகளை அதிகளவான ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை. கால்பந்து போட்டியானது நடைபெறுவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் நடந்து கொண்டது பற்றியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் பற்றியும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தூண்டுதல்கள் பற்றியும் அதிகளவான ஊடகங்கள் செய்திகளை வெளியிடவில்லை. அத்தோடு இந்த தூண்டுதலுக்கு பின்னால் மொசாட் உளவு பிரிவினர் காணப்படுகின்றார்கள் என்றும் வேண்டுமென்றே கலவரங்களை ஏற்படுத்துவதற்காகவே மொசாட் உளவு பிரிவினால்
மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்ட செயல் என்றும் சில ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மொசாட் அதிகாரிகள் 2 நாட்களுக்கு முன்பே ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு வருகை தந்துள்ளார்கள். கால்பந்து போட்டியை கண்டு ரசிப்பதற்காக வருகை தந்திருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். மேலும் ஆம்ஸ்டர்டாம் நகரில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவை அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மொசாடினுடைய திட்டமிடப்பட்ட தூண்டலாகத்தான் இருக்கின்றது என்பதற்கான சில காரணங்களையும் ஆய்வாளர்கள் முன்வைத்துள்ளார்கள். அதாவது சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இழிவுபடுத்தப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான நன்மதிப்புகளும் ஆதரவுகளும் முழுமையாக வீழ்ச்சி அடைந்து விட்டன. எனவே சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீதான பரிதாபமான நிலையை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் மேற்கொண்டிருக்கலாம் என சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த திட்டங்களுக்கு பின்னால் இன்னும் சில முக்கியமான காரணங்களும் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது கடந்த ஒரு வருடத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து அதிகளவான ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறி வருகின்றார்கள். கடந்த ஒரு வருடத்திற்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து 8 லட்சத்திற்கும் அதிகமான ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறியுள்ளார்கள். இவ்வாறு வெளியேறியவர்களில் அதிகமானோர் அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் முழுமையாக குடியேறிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக சைப்ரஸ் நாட்டிலே அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் முழுமையாக குடியேறிவிட்டார்கள். அவர்களுடைய வியாபார தலங்களையும் சைப்ரஸ் நாட்டிற்குள்ளே அமைத்து விட்டார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் 80 லட்சம் யூதர்கள் வாழ்கின்றார்கள். இவ்வாறு 80 லட்சம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மத்தியில் 8 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் முழுமையாக வெளியேறியிருப்பது அவர்களுடைய ஒட்டுமொத்த சனத்தொகையின் 10% முழுமையாக இல்லாமலாக்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தேசம் அல்ல. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையை தொடர முடியாது. எங்களுடைய எதிர்காலத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உகந்த பிரதேசமாக இருக்காது என்று அதிகளவான ஆக்கிரமிப்பாளர்கள் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். எனவே இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்காலமே பாதிப்புக்குள்ளாகிவிடும். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறிவிடும். எனவே இந்த நிலைமையை மாற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் மொசாட் அதிகாரிகளும் இவ்வாறான திட்டங்களை வகுத்திருக்கலாம். அதாவது சர்வதேச ரீதியில் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிக்கப்படுமாக இருந்தால், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிக்குமாக இருந்தால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மக்கள் இந்த நாடுகளுக்கு முழுமையாக குடியேறுவதை நிறுத்தி விடுவார்கள். ஏனைய நாடுகளில் யூத மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட்டு முழுமையாக வெளியேறுவதை நிறுத்தி விடுவார்கள். எனவே இவற்றினை நியாயப்படுத்துவதற்காக மொசாட் அதிகாரிகள் இவ்வாறான திட்டங்களை வகுத்திருக்கலாம். ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்களே திட்டமிட்டு மேற்கொண்டு விட்டு சர்வதேச ரீதியில் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். மேலும் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்கின்ற அடிப்படையில் இந்த திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் மொசாட் அதிகாரிகளும் மேற்கொண்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் சில விடயங்களை சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யூதர்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பான தேசமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தான் காணப்படுகின்றது. மேலும் சர்வதேச ரீதியில் யூதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு பரிதாபமான நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் மொசாட் அதிகாரிகளும் திட்டமிட்டிருப்பார்கள். எனவே இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான காரணங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நியூயார்க்கில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் அடங்கிய 2 சரக்கு கப்பல்கள் மத்திய தரை கடலை அடைந்துள்ளன. மேலும் இந்த சரக்கு கப்பல்களை தடுக்கும் நோக்கத்தோடு ஸ்பெயின் நாட்டினுடைய அரசானது குறித்த சரக்கு கப்பலை ஸ்பெயின் துறைமுகத்தில் களமிறக்க கூடாது என்றும் தடைகளை விதித்துள்ளார்கள். இதே போன்ற ஏனைய நாடுகளும் குறித்த சரக்கு கப்பலுக்கான தடைகளை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இறுதியிலே எகிப்திய தரப்பினர் இந்த 2 சரக்கு கப்பல்களையும் வளமை போன்று பாதுகாப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைப்பார்கள். அடுத்து நேற்றிரவு யமனுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவின் MQ-9 ட்ரோனானது நுழைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த ட்ரோனை முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்று அதிகாலை அமெரிக்க தரப்பினர் போர் விமானங்கள் மூலமாக யமனின் ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றார். அதிலும் குறிப்பாக ஈரானின் எண்ணெய் வியாபாரத்தினை முழுமையாக முடக்குவதற்கான மிகவும் இறுக்கமான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பே இந்த பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து விட்டதாகவும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான அனுமதியினை வழங்குவார் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானுடைய சிடோன் மற்றும் டயர் ஆகிய பிரதேசங்களில் 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு இராணுவ மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கிரியட் ஷமோனா பிரதேசத்தை இலக்கு வைத்து டசன் கணக்கான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்
தாக்குதலில் பல கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு கட்டளை தளமான எலியாக்கிம் தளத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் நசர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து தரைவழி தாக்குதல்களில் கஃபர்கிலாவினுடைய வடக்கு பிரதேசமான ஃபாத்திமா கேட் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய 2 பொறிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் சிக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 15க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மெரோனல் ராஸ் பிரதேசத்தினூடாகவும் ஐச்சரூன் பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. மெரோனல் ராஸ் பிரதேசத்தினூடாகவும் ஐச்சரூன் பிரதேசத்தினூடாகவும் பின்ஜபில் கிராமத்தினை அடைவதற்கு தொடர்ச்சியான முயற்சிகளையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தன. இருப்பினும் குறித்த பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக 5 தடவைகளுக்கு மேலான ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யாரோன் பிரதேசத்தினூடாகவும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளது. இதன்போதும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை ஹைஃபாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கடற்படை தளத்தை இலக்கு வைத்தும் கிழக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரமத் டேவிட் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை தரைவழி தாக்குதல்களில் கஃபர்கிலா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய புல்டோசர் வண்டி ஒன்று நுழைந்துள்ளது. மேலும் இந்த புல்டோசர் வண்டியோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த புல்டோசர் வண்டியானது முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இன்று மாலை ஐச்சரூன் பிரதேசத்தினூடாக நுழைவதற்கு முயற்சி செய்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் பொறி வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த பொறிகளிலே சிக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்தகலத்தில் ஒரு புல்டோசர் வண்டி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்தகலத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவில் மாத்திரமல்லாமல் மத்திய காசாவிலும் முக்கியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 48க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் வடக்கு காசாவிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் கமால் அதுவான் வைத்தியசாலை கர்காமையில் ராதியா வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையொன்று வசமாக சிக்கி தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே RPG ஏவுகணை மூலமாகவும் TBG ஏவுகணை மூலமாகவும் பதுங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று உமர் அல் காசிம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே RPG ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.